வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 2 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். ஹுண்டா மற்றும் உண்டா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். லாம்பி மற்றும் பயலாட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. மாஞ்ச் மற்றும் தேர்தலி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் லெசிம் எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கூண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. தோண்டா கேஷவ் கார்வேக்கு 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சமரத் ராம்தாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே ஒரு புக்கை கம்பைல் பண்ணிருக்காங்க. அதோட பேர் தசபூதா. குடியரசின் கருத்து அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1915ஆம் ஆண்டு பம்பாயில எஸ்பி சின்ஹா தலைமையில நடந்துச்சு. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து காஸ்பின் கடல்ல இணைக்கும். சண்டாக்பூ மேற்கு வங்காளத்தின் மிக உயரமான சிகரம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224ல சொல்லியிருக்காங்க. சாஷி மாலிக் மல்யுத்தத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். ரம்பா கழகத்துக்கு இன்னொரு பேர் மன்யம் கழகம். 1922 to 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில நடந்துச்சு. செனிகல் நாட்டின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? பசிரோ டியோமே ஃபயே. டைம்ஸ் பவர் ஐகான் 2024 விருதை பெற்றவர் யார்? விஜய் ஜெயின். உலகின் முதல் ஓம வடிவ கோவில் எங்க திறக்கப்பட்டது? உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் எங்கு திறக்கப்பட்டது? ராஜஸ்தான்ல பாலி அப்படிங்கிற இடத்துல. தீபெத்திய மான்களில் சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க வனவிலங்கு குற்ற கட்டுப்பாடு பணியகத்தால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை எது? ஆபரேஷன் சாஃப்ட் கோல்டு. வருமான வரித்துறையால் ரூபாய் 564 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட வங்கி எது? இந்திய வங்கி. தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சதானந்த் வசத். இந்த தேசிய புலனாய்வு முகமை 2008ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ரகு சீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்புடைய தலைவர். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். நீனா சிங் சிஐஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். உபால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. தல்ஜித் சிங் சௌத்ரி சசஸ்திர சீமா பாலுடைய தலைவர். பிரித்தி ரஜாக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபைதார். ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 வழங்கியவர் யார்? வினீத் ஜெயின். வினீத் ஜெயின் தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. டி ரங்கராஜனுக்கு சான்சட் ரத்னா அல்லது அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனை விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பை அல்லது CS லட்சுமி டாடா இலக்கியம் நேரலை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. மைக்கேல் டாக்லஸ்க்கு சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனை விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பான்கி மூனுக்கு பவர் ஆஃப் ஒன் விருது விழால வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தின் மூஞ்ச் கிராஃப்ட் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மூஞ்ச் கிராஃப்ட். சோ இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேச மாநிலத்தில இருந்து 14 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. சோ டோட்டலா உத்தரப்பிரதேசல மொத்தம் 69 பொருளுக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் புவிசார் குறியீடு அதிகமா இடம் பிடிச்சிருக்க மாநிலம் தமிழ்நாடு, மொத்தம் 58. ஆனா இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு மொத்தம் 69. சோ இந்தியாலே அதிகமா புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா அது உத்தரப்பிரதேச மாநிலம். காஷிடாகாரி கைவினை, உஸ்தகால கைவினை, பந்தேஜ் கைவினை இந்த 3 பொருட்களும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தது. ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆத்திரைபுரம் பூதாரா குழு. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த யாக்சூர்பி. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெரினாக் டீக் பிச்சுப்பட்டு துணிகள் லால் சவால் அரிசி. லடாக்கை சேர்ந்த கடல் பாக்கோன். மேகாலயாவை சேர்ந்த லக்குடோங் மஞ்சள் காரோ டக்மண்டா லார்னாய் மண்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனிய அரிசி மோபன்டைன் பங்களார் மஸ்கின். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த கச்சிக்கரை டேட்ஸ். எந்த நாள் பூஜ்ய கழிவு சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 30ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள்.
பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மியாமி ஓபன் 2024 ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? சோ ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சது ரோகன் போபண்ணா மற்றும் மாட் எப்டன். நோவாக் ஜோகோவிக் மற்றும் அரினா சபலன்கா 2023 ஆஸ்திரேலிய ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. நோவாக் ஜோகோவிக் மற்றும் இகா ஸ்வியாடெக் 2023 பிரெஞ்சு ஓபனை ஜெயிச்சிருக்காங்க. மார்க்கெட்டோ வாண்ட்ருசோவா மற்றும் கார்லோஸ் அல்கரஸ் 2023 விம்பிள்டன் ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. நோவாக் ஜோகோவிக் மற்றும் கோகோ கோஃப் யுஎஸ் ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. இத்தாலி நாடு டேவிஸ் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ராம்குமார் ராமநாதன் கலபுர்கி டென்னிஸ் ஓபனை ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ஜெயிச்சிருக்காங்க. ஜெர்மனி நாடு ஐக்கிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கார் ஷெட்டில் இருந்து மூளை அறைக்கு மற்றும் அப்பால் என்ற நாவலை எழுதியவர் யார்? எஸ் ராமன். அருக்குமார் தத்தா அசாமின் ரேவ்காட் லச்சித் பர்புகான். மன்சுக் மண்டவியா எதிர்காலத்தை உரமாக்குதல். சஞ்சீவ் ஜோஷி எக் ஜமந்தார் மேரே ஆண்டார். பி விக்ரம் மகா ஸ்வப்னி கூடு. அஸ்வின் பிரபு செதுக்கப்பட்ட கற்கள் மாமல்லபுரத்தின் மர்மங்கள். லட்சுமி மூர்த்தேஸ்வர் பூரி சூரியனை விழுங்குதல். பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அடிப்படை அமைப்பு மற்றும் குடியரசு. ஹர்ஷித் குல்லார் இந்திய கலையின் ரத்தினங்கள். ஜெயநாத் பதி பூல் பகதூர். பூல் பகதூர் அப்படிங்கிறது முதல் மகாகி நாவல்.